guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோ நான் பார்க்க கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலா நான் டயர்டா தான் இருக்கேன், அதனால தான் அப்படி இருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்க டைட்டில் பார்த்த மாதிரி ஒரு லிக்விட் ஹைலைட்டரை என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், மல்டி பர்பஸ் எப்படி பண்ணலாம், அது பண்ணா எப்படி இருக்கும் ரிசல்ட், அதெல்லாம் நீங்க வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நான் உங்களுக்கு காமிக்க போறேன். உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன் வச்சிருக்கேன். NYBayல இருந்து இது ஷிம்மர் டிராப்ஸ் லிக்விட் ஹைலைட்டர். இங்க நான் வச்சிருக்க ஷேட் பாத்தீங்கன்னா கோல்ட் கிளாம் 03. ஸோ இது பேசிக்லி உங்களுக்கு ஒரு ஹை ஷைன் கொடுக்கக்கூடிய லைட் வெயிட் ஈஸியா பிளெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு லிக்விட் ஹைலைட்டர். இதுல பேரபன் கிடையாது, இது க்ரூவல்டி ஃப்ரீ அண்ட் இது உங்களுடைய ஸ்கின்னுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டும் கொடுக்க போகுது. இது இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்ல வருது, ஒரு டோ ஃபுட் அப்ளிகேட்டரோட வருது. ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி இவங்க சொல்ற மாதிரி ரொம்பவே க்ரீமியாவும் லிக்விட் டு க்ரீம் மாதிரி இருக்கு. ரொம்ப ஊத்துற மாதிரியான லிக்விட் கிடையாது, மேனேஜபிளா இருக்கு. பிளெண்டிங் செம்ம ஈஸியா இருக்கு. இங்க என்கிட்ட இருக்க ஷேட் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டோன் ஆளுங்களுமே வந்து தாராளமா போடக்கூடியது அண்ட் அழகா உங்களுக்கு செட்டும் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் டஸ்கி ஸ்கின் ஆளுங்க சில லைட்டர் ஷேட் ஹைலைட்டர்ஸ்லாம் போடுறீங்கன்னா அது ஒரு மாதிரி கிரே ஆகும். அந்த ப்ராப்ளம் இதுல உங்களுக்கு இருக்க போறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். எல்லாமே மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா மேக்கப் டிப்ஸ் இது ஓரியன்டா தான் இருக்க போகுது. ஸோ ஒரு டியூவி பேஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு வைங்களேன். ஒரு பிரைமர் எடுத்துக்கோங்க. பிரைமரை கொஞ்சமா கையில எடுத்துக்கோங்க. அது கிரீம் பேஸ்டா இருக்கலாம், சிலிக்கன் பேஸ்டா இருக்கலாம். இந்த பிரைமரை எடுத்துட்டு கொஞ்சமா இந்த லிக்விட் ஹைலைட்டரை பக்கத்துல வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணிக்க போறேன். இது ஒரு டியூவி மேக்கப் பேஸ் மாதிரி இருக்க போகுது. டியூவி பேஸ்க்கு கிரீம் பிரைமர்ல நீங்க லிக்விட் ஹைலைட்டரை அப்ளை பண்ணி போடுறதை விட சிலிக்கன் பேஸ்ட் இல்லைன்னா ஜெல் பேஸ்ட் பிரைமர்ல இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டர் அப்ளை பண்ணி போடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரைட் பேலன்ஸ் ஆஃப் மேட் ஃபினிஷ் அண்ட் ரைட் பேலன்ஸ் ஆஃப் டியூவினஸ் உங்க ஸ்கின்ல வந்து தெரியும். ரொம்ப ஜிகுன்னு ஆயிலியாவும் தெரிய போறது கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ராடக்ட்ல வந்து போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு விதத்தில் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ணாமல் லைட்டாக பவுடர் மட்டும் அப்படியே டாப் பண்ணிட்டு விட்டீங்கனாலே செம்ம ஹெல்தியான டியூவியான லுக் மாதிரி இருக்கும். இதோடய கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். அடுத்து ஃபவுண்டேஷன். இதுவும் வந்து ஒரு மிக்சிங் ப்ராசஸ் தான். ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, உங்களுடைய லிக்விட் ஹைலைட்டரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது பக்கத்தில் போட்டுக்கோங்க. அது மேலே போட்டிங்கன்னா இந்த வாண்ட்லாம் அப்புறம் நாஸ்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பக்கத்துல போட்டுட்டு கையில ஒரு வாட்டி இப்படி லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ண அப்புறம் உங்க முகத்துல நீங்க பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு நல்ல டியூவி ஃபினிஷ் வந்து உங்களுக்கு உங்க ஸ்கின்ல கொடுக்கும். தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டான அந்த ஒரு டியூவி ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். கரெக்டான ஃபவுண்டேஷன் ஷேட் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுடைய ஹைலைட்டர் ஷேடோட மிக்ஸ் பண்ணி போடுறீங்கன்னா அந்த ஒரு ஓவரால் டியூவினஸ் வந்து உங்கள் முகத்தில் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது ஆக்சுவல் ஹைலைட்டிங். நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் முகத்தில் ஜென்ரலாக ஹைலைட் பண்ணலாமோ அங்கெல்லாம் நீங்கள் லிக்விட் ஹைலைட்டர் வச்சு பண்ணலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணும்போது க்ரீம் பேஸ் போட்டு பவுடர் பேஸ் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த லிக்விட் ஹைலைட்டர் போடுற போறீங்க. பவுடர் பேஸ் போட்ட அப்புறம் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ண அப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு லிக்விட் ஹைலைட்டர் வச்சு போடுறீங்கன்னா அது ஒரு மாதிரி திப்பி ஆகும். உங்க ஸ்கின்ல ஒழுங்கா நிக்க போறது கிடையாது, நல்லா இருக்காது ரிசல்ட். ஸோ மேக் ஷூர் நீங்க பவுடர் வச்சு செட் பண்றதுக்கு முன்னாடி லிக்விட் ஹைலைட்டர் வச்சு உங்களுடைய ஃபேஸை நீங்க ஹைலைட் பண்ணிக்கிறது. ஸோ ஜென்ரலா இந்த கண்ணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் இங்க தட்டினீங்கன்னா ஒரு எலும்பு தெரியும், அது மேல அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு கையில அப்ளை பண்றது பிடிக்கும், ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அண்ட் குவிக்கா நான் வந்து பிளெண்ட் பண்ண முடியும். மூக்கோட டிப்ல கொஞ்சம் சின், மூக்கு ஃபுல்லாகவே கூட நீங்கள் போடலாம். உங்களுக்கு ஷார்ப் நோஸ் நேச்சுரலாகவே இருக்குது, பிஞ்ச் நோஸாக இருக்குது அப்படின்னா என்னுடைய நோஸ் ஷேப்க்கு வந்துட்டு எனக்கு டிப் மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறது பிடிக்கும். அப்புறம் இந்த ப்ரோ போன் ஏரியா, அப்புறம் இந்த நெத்தியோட டெம்பிள்ஸ். இது நான் ஜென்ரலாக பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் நீங்கள் இதை வந்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ கையில பண்ண அப்புறம் நீங்க ஒரு வாட்டி எதுக்கும் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்பஞ்ச் வச்சு குவிக்கா இது மேல ஒரு ரன் பண்ணலாம். அது எக்ஸஸா ஏதாவது ப்ராடக்ட் இருக்கு, இல்ல ஒழுங்கா பிளெண்ட் ஆகாத மாதிரி இருக்கு, இல்ல கையோட அச்சுலாம் தெரியுதுன்னா அதெல்லாம் இது வந்து சரி பண்ண போகுது. அடுத்து இந்த ஒரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன், உங்களுக்கும் காமிச்சிருக்கேன். என்னன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் மொனோக்ரோமேட்டிக்காக இருக்கணும் நம்ம முகம் பார்க்கறதுக்கு, எல்லாத்தோடையும் மிங்கிள் ஆகணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு டியூவி பேஸ்லாம் நான் செய்கிறேன்னா என்ன ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும் அதே எடுத்து என்னுடைய ஐ ஷேடோவை நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். கொஞ்சமாக லிட்ஸில் போட்டு கையால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் உங்களுடைய புருவத்துக்கு கீழே வரைக்கும் இப்படி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஐலிட் ஸ்பேஸே வந்து செம்ம பெருசாக தெரியும். குட்டி ஐலிட் ஸ்பேஸ் நேச்சுரலாக உங்களுக்கு இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்ணு மேலே இருக்க ஏரியா வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும்.
அடுத்தது என்னுடைய லிப்ஸ்க்கு முக்கியமாக நான் வந்து போல்ட் லிப் கலர்ஸ் போகிறேன்னா அப்போது என்னோட அந்த கியூபிட்ஸ் போ வந்துட்டு கிறிஸ்பாக தெரியறதுக்கு இந்த ஒரு ஹேக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னுடைய லிக்விட் ஹைலைட்டர் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். லிப்ஸோட இந்த வி பார்ட்டில் இப்படி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது இப்போ ஜாஸ்தியாக போட்டிருக்கேன், உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியணுன்றதுக்காக போட்டுட்டு கையால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லிப் மேலே கூட நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக அப்படி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னுடைய போல்டு கலரை வந்துட்டு அப்ளை பண்ணுறேன்னா என்னுடைய அப்பர் கியூபிட் போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிறிஸ்பியாக ஹைலைட்டடாக அழகாக தெரியும். என்னோட அப்பர் கியூபிட் போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பாகவும் அழகாகவும் டிஃபைன்டாகவும் தெரியுது. இந்த மாதிரி எனக்கு பண்ணிக்கிறது போல்டு லிப்ஸ்டிக்லாம் நான் போடும்போது என்னுடைய ஹைலைட்டர் வச்சு பண்ணிக்கிறது எனக்கு ஃபேவரட்டான ஒரு விஷயம். அடுத்தது தான் எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய பாடியை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு பாடி லோஷனோ இல்லைனா பாடி ஆயில் ஏதோ ஒன்று போடுறேன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு லைட் லேயர் நான் இந்த மாதிரி பாடி லோஷனோ பாடி ஆயிலையோ வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய இந்த லிக்விட் ஹைலைட்டர் வந்து எடுத்துப்பேன். இந்த கிளிட்டர் ஆயில்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி இது, பட் நம்ம லிக்விட் ஹைலைட்டர் வச்சே பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக என்னுடைய பாடி லோஷன் இப்படி பக்கத்தில் எடுத்துக்கிறேன். எடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு என் கையில் நான் தேய்ச்சிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து உங்களுடைய ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிக்கும். லிக்விட் ஹைலைட்டர்ஸில் எனக்கு அது பண்ணிக்கிறது பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனி பாடி ஆயிலோ ஷிம்மர் பாடி ஆயிலோ ஷிம்மர் மிஸ்டோ வாங்காமல் பாடி லோஷன் ப்ளஸ் லிக்விட் ஹைலைட்டர் வச்சு இந்த மாதிரியான ஒரு க்ளோயி டியூவி ஸ்கின் லுக் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட்டான சில மெத்தட்ஸ். டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணோன்னா எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதுல நான் இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னும் கூட சில விஷயங்கள் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். அது நான் என்னுடைய வேறு ஏதாவது வீடியோஸில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான மெத்தட் தெரியும், இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம், மல்டி பர்பஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இன்றைக்கி நான் இங்கே காமிச்ச இந்த லிக்விட் ஹைலைட்டரோட லிங்க் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.